வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு த வீடியோ. நான் உங்கள் டிஜி கேமர்ஸ். ஓகே காய்ஸ், ஸோ நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 வாரம் கழிச்சு வீடியோ வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த M1887 கன் ஸ்கின்னில் ஹெட்செட் அடிக்கிறது எப்படி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் நிறைய சேனல் நிறைய விதமாக போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து புதுசாக வந்து போடலான்னு போட்டிருக்கோம். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது வந்து சரியாக ரீச் ஆகலை. இன்றைக்கி ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காண்டி வீடியோ போடலான்னு தான் போடுறோம். சரி, ஓகே நண்பா, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மதுரை கேமர்ஸ் தமிழ். ஸோ அவரை பற்றி 20 ஹவர்ஸ் அகோ அதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோ M1887 ஒன் டாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவருக்காண்டி தான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வீடியோ போகிற மாதிரி தான் கண்டிப்பாக கமெண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு தான் வீடியோ போடுவேன். ஸோ ரொம்ப ஓவராக பேச நான் விரும்பலை. ஸோ வாங்க நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரைனிங்கில் வந்து நான் உங்களுக்கு எப்படி அடிக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்போ தான் ட்ரைனிங்கில் தான் நம்ம கரெக்டாக இருக்கும் சொல்கிறதுக்கு. ஸோ ட்ரைனிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியல் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதே டாக்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நண்பா. ஸோ இதுக்கு இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ சில பேர் இப்போ தான் பேசிக் இப்போ தான் வந்திருப்பாங்க, சில பேசிக்கில் இருப்பாங்க பிளேயர்ஸ்லாம். ஸோ ஹெட்ஷாட் அடிக்கிறது தெரியாதவங்களுக்குலாம் ஸோ நமக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்கிறேன். நான் வந்து அவ்வளோ பெரிய ஹெட்ஷாட் அடிக்கிற பெரிய ஆள்லாம் கிடையாது, ஓகேங்களா. நான் யூஸ் பண்ணுற டாக்டிக்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு, அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து முக்கியம்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம்தான். ஆனால் ஒவ்வொரு மொபைலை பொறுத்து வந்து அந்த சென்சிட்டிவிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் லாஸ்ட்டில் நான் காட்டுறேன் எந்தெந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி வந்து வச்சு கேம் ப்ளே பண்ணுறதுன்னு. அதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்துடும். என்னை பொறுத்தளவு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ என்ன வச்சுருக்கீங்களோ அதிலே ப்ளே பண்ணி நல்லா ப்ளே பண்ணுறீங்கன்னா அதை வச்சே நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் தான் நான் சொல்லுவேன். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பொறுத்து மாறும். அதனால் சென்சிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகிங் தான் எல்லாத்துக்கும் முக்கியம். ஸோ எனிமியை பார்த்து கரெக்டாக ட்ராக் பண்ணாலே போதும் நண்பா. ஸோ ஹெட்செட் வந்து தரமாக ஏறும். அது இல்லாமல் ட்ராகிங்கில் 2 மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஸ்லோவாக ட்ராக் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஸ்பீடாக ட்ராக் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வந்து இப்போ வந்து ஷார்ட் கன், இப்போ டபுள் பேரல் கன்னை எடுத்து வந்துங்க, ரேஞ்ச் வந்து இவ்வளோ தூரம் வந்து நமக்கு தெரியும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு தெரியும் இவ்வளோ தூரம் தான். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே அவங்களுக்கு இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து ஸ்பீடாக ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரொம்ப தூரம் லாங் ரேஞ்ச் கன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னதான் ஸ்பீடாக ட்ராக் பண்ணால் ஒரு டைம் தான் அடிக்கும். ஸோ கரெக்டாக ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஷார்ட் கன்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு ஸ்பீடாக ட்ராக் பண்ணணும், ஸ்லோவாக ட்ராக் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோவாக ட்ராக் பண்ணுறப்ப புல்லட் வந்து பயங்கரமாக செதறும், அதான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பா, ஒன் டேப் வந்து எடுத்தோன்னே ஒன் டேப் வந்து அடித்து மட்டும் நீங்கள் பழகாதீங்க. ஒன்று ஸ்டாண்டர்டாக நின்று அடிங்க, இல்லாட்டி ரன்னிங்கில் அடிங்க. ஆனால் 2 புல்லட் யூஸ் பண்ணுங்கள். இந்த M1887 கன் ஸ்கினை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கன்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2 புல்லட் யூஸ் பண்ணி பழகினா மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக ஒன் டேப் அடிக்க முடியும். நானும் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன், முடியலை. அந்த 2 புல்லட் நீங்கள் யூஸ் பண்ண மட்டும் தான் ஒன் டேப் அடிக்க முடியும். நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 2 டேப்பும் நான் மென்ஷன் பண்ணி அடிச்சிருக்க மாட்டேன். 2 புல்லட்டும் ப்ராப்பர் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹெட்ஷாட்னு தான் காமிச்சிருப்பேன். இதேமாதிரி ட்ரை பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக் ஒன் டேப் அடிக்கணும் விருப்பம் வந்து அடித்து பழகிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் அதை கான்செப்ட், நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நண்பா. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. அடுத்து ஒரு கேம் ப்ளே பாருங்கள், ரியல் மேட்ச். ஸோ ஏன்னா வந்து ட்ரைனிங்கில் ஒன் டேப் வந்து ட்ரைனிங்கில் வந்து ஹெட்செட் வந்து பொதுவாக அடிச்சிடலாம். ஸோ மேட்ச்க்கு அடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ பாருங்கள், அதே டாக்டிக்ஸாக யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். லாஸ்ட்டில் ஒவ்வொரு ஃபோனுக்கும் எந்த மாதிரி சென்சிட்டிவ் வந்து மேட்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் லாஸ்ட்டில் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கேம் ப்ளே சாங்கோட பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. Yeah, it's that first day of first grade. That cute girl, your third date. That backpack, that snapback you've had since the 3rd grade. The first time you got laid, the worst time you got played. It hurt but you're okay, you learn from your mistakes. Your friends back in high school, we thought we were so cool. We'd steal Jack, my dad's stash, and drink the whole night through. The first time you first moved, dad's new job, a new roof. New student, made new friends, a new start, a new you. I guess things could be worse. Dad's in sales and my mom is a nurse. Yeah, family comes first. Remember all the good and forget about the worst. Yeah, some things will burn and others will hurt, but you can make it work. Yeah, just flash back and be glad that you can look back at a good past. Happy that you have that. I like living in the past. It makes me thankful for everything I have. Yeah, every time that I laugh, it makes me grateful for the present and the past. Yeah, don't live life too fast. Take it all slowly and you can make it last. Yeah, keep all the friends that you had back in your math class. You'll be glad that you have them when you look back. Look back, look back, look back, look back, look back, look back.
It's that time that you got caught. You snuck out and forgot. Your parents were so mad, but man, she was so hot. That time you got too drunk. The first time you blew chunks. It's okay, we all drank too much when we're too young. The first time you held hands. Your first time in romance. You thought you had no chance, but still asked her to dance. The time that you moved out.